ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் விவோவில் Y20 மாடல் கொண்டு வந்தாங்க. அவங்க பசங்க யாரோ கீழே போட்டோடனே ஃபோனை வந்து டிஸ்பிளே வந்து போயிடுச்சு ப்ரோ அப்படின்னாங்க. அவங்க இன்ஸ்டாம பார்த்தா ப்ரோ அவங்க கண்டிப்பாக அப்படின்னாங்க. சரி ப்ரோ அப்படின்ட்டு வந்து லோ ப்ரைஸில் மாற்றி விடுவீங்க ப்ரோ, எனக்கும் லோ ப்ரைஸில் ஒரிஜினாலிட்டியாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் வேண்டி ஃபோனை ஃபுல்லாமே பிரித்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி இப்போ நம்ம வந்து வெளியே போய்ட்டு காம்போ வந்து ஒரிஜினாலிட்டியாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்க காம்போ வாங்கிட்டு வந்துச்சு. காம்போ வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஃபோனில் ஃபுல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்பிளே நம்ம செக் பண்ணாமல் போடவே மாட்டோம். செக் பண்ணிவிட்டு தான் நம்ம போடுவோம். செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். ஓஜி டிஸ்பிளே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும். ஃபோன் ஃபுல்லாமே செக் பண்ணிடுச்சு. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டிங் சிஸ்டமாக லேட்டாகவும் நம்ம வந்து ஃபுல்லாமே செக் பண்ணணும். ஆனால் உடனே நம்ம வந்து லாக்கு கேட்கல, அதனால் வந்து ஃபுல்லாமே செக் பண்ணணும். போட்டிங் சிஸ்டமாவது கொஞ்சம் லேட்டாகவும், விவோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டாகவும். அதனால் வந்து ஃபோனை வந்து ஆன் உடனே ஆனாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட்டு, ஸ்க்ரீன் பிரைட்னஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து பேட்டரி மறுபடியும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் டிஸ்பிளே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரேம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் கேமராவில் வச்சுக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக டிஸ்பிளே அந்த ஸ்டிப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே ஃபுல்லாமே நம்ம வந்து ஒட்டிட்டு ரப்பர் பேண்ட் போடணும். க்ளீனாக ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. ஃபுல்லாமே நம்ம வந்து ப்ளூ போட்டு ஒட்டிட்டு ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. காம்போலே நிறைய காம்போ இருக்குது, டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஒரு ஒரு குவாலிட்டியில் இருக்கும். நம்ம போகிற எல்லாமே ஓஜி குவாலிட்டிலாம் போட்டு கொடுப்போம். அதனால் ஃபுல்லாமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் மறுபடியும் ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாமே அந்த கவரை வந்து செட் பண்ணணும். பேட்ரி ஸ்டிஃப் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஃபுல்லாமே இப்போ பேக் கவர் போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு என்ன இது இஷ்யூ அது ஒருக்கா நம்ம செக் பண்ணுறோம். லாஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்குறோம். ஆன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே போட்டு ஃபுல்லாமே ஒட்டினதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாமே ஸ்க்ரூ கலத்திட்டு மறுபடியும் ரிட்டர்ன் மாட்டணும். ஃபுல்லாமே அந்த கவர் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாமே ஸ்க்ரூ டைட் பண்ணணும். எல்லா சைடுமே டைட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்காண்டி நம்ம வந்து இன்ஸ்டாம் பார்த்துருந்தோம்னா அவங்களுக்கு வந்து டெம்பர்லாம் ஸ்ப்ரேவே போட்டு கொடுத்துரும். நம்ம வந்துட்டு மாற்ற எல்லா டிஸ்பிளேக்கு டெம்பர்லாம் ஸ்ப்ரே போட்டு கொடுப்போம். ஒரு ரேட்டில் இருக்குது. ஒரு ரேட்டில் உள்ளதுக்கு டிஸ்பிளேக்கு ஃபிங்கர் இது டெம்பர்லாஸ் கிடையாது. ஆனால் நம்ம மாத்திர முக்கால்வாசி டிஸ்பிளேக்கு நம்ம வந்து டெம்பர்லாஸ் போட்டு கொடுத்துருவோம் ஃப்ரீயாகவே. ஃபுல்லாமே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஒரு 1.5 hour காய வச்சிடணும். அதாவது ப்ளூ கரெக்டாக செட் ஆகணும் அந்த இதில் பேக் டோரில். உங்களுக்கு இதே மாதிரி டிஸ்பிளே ஃபோன் எதுவும் மாற்றினா நம்ம கண்டிப்பாக யூடியூப் சேனல் நம்மளோட EK Technician 21 எடுத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் வீடியோ வந்துடும்.